பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போறோம். ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளை அடைந்த அனைவரும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளே உங்களுக்கு என்ன ஆகாது, பூர்த்தி அடையாதுன்னு நம்ம சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இது ரமலானுடைய ஜும்மாவாக இருக்கு. ரமலான்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 வாரம் தான் ஜும்மாவே கிடைக்கும். போன வாரம் ஜும்மாவே பாத்தீங்கன்னா முதல் ஜும்மாவா போயிடுச்சு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2வது ஜும்மா, இன்னும் ஒரு 2 ஜும்மா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அதனால நம்ம ஜும்மாவுடைய நாட்களை எல்லாம் தவற விடக்கூடாது. ரமலானே ஸ்பெஷல், அதுல ஜும்மா இன்னும் ஸ்பெஷல். இன்னும் சொல்ல போனா ரமலானுடைய ஜும்மால நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 3 மட்டும்தான். ஏன்னா ஜும்மாவுக்கும் இந்த அமல்களுக்கும் தான் நபி அவர்கள் தொடர்பு படுத்தியிருக்காங்க. இன்னும் சஹாபாக்களும் இந்த அமல்களை தான் ஜும்மாவுடைய நாள்ல செஞ்சு வந்திருக்காங்க. முதல்ல அந்த அமலை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல சில சுண்ணத்துகளை கடைபிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ல செஞ்சிடறோம், நஃபில செஞ்சிடறோம், இருந்தாலும் சுண்ணத்துகளை விட்டுறோம். ஆனா பாத்தீங்கன்னா சுண்ணத்துகளும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமலாக இருக்கு. சுண்ணத்துகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விஷயங்களாக இருக்கும். அதை நம்ம பின்பற்றணும். அப்படி பார்க்கும்போது இந்த நாள்ல இந்த ஒரு 5 விஷயத்த பின்பற்றினீங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பின்பற்றாம இருக்கிறவங்க, தெரியாம இருக்கிறவங்க இனிமேல் பின்பற்றுங்க. அடுத்தடுத்த வாரங்கள்லயும் ஜும்மாக்கள்ல இதை செய்து கொள்ளுங்க. இல்ல நான் எப்போதுமே பின்பற்றி கொண்டுதான் இருக்கேன்னு சொன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஜும்மாவுடைய நாள் எப்போதும் நாம எந்த நேர, முக்கியமாக அடிப்படை நேர தொழுகைகளை விடக்கூடாது. முக்கியமா ஃபஜ்ருடைய தொழுகை. ரமலான் அப்படிங்கறதுனால நம்ம சஹருக்கு எந்திரிச்சிருப்போம், நம்ம தொழுதுருவோம். ஆனா பெரும்பாலும் ஜும்மா நாள்ல ஃபஜ்ர் தொழுகை கூட யாருமே எந்திரிக்கிறது இல்ல. அதுதான் அஸ்திவாரம். அந்த மாதிரி 5 நேர தொழுகையும் விடாம இந்த நாள்ல தொழுகிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா இது மறுமைக்கான நாளா இருக்குது. தொழுகை கூட இல்லாம மறுமையில நமக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. அதனால முதல்ல பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல நம்ம என்ன பார்க்கணும், 5 நேர தொழுகை. அதுல ஃபஜ்ர் நேர தொழுகை ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம். அது இல்லாம மத்த நேரம் எல்லாம் நீங்க தொழுதுருவீங்கிற நம்பிக்கையில தான் நம்ம ஃபஜ்ர சொல்றோமோ தவிர 5மே ரொம்ப முக்கியமான நேரம் தான். ஆனா இன்னைக்கு கூட தொழுகாதவங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அல்லாஹ்விடத்துல மறுமையுடைய நினைப்போடு கழிக்கணும். மறுமையுடைய நினைப்புனா இந்த நாள் உலகம் அழிய போகுது, இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போறோம், எப்படி இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நிரந்தரமானது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ்விடத்துல திரும்பி செல்லணுங்கிறதுனால நம்ம பயந்து நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த நாள் கூட நம்ம அதை பத்தி, மறுமையை பத்தி நினைக்காம இருந்தோம்னா இந்த நாளுடைய பலனை நம்ம பெற முடியாது. ஏன்னா நமக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்காம இருப்போமா? நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா நம்ம இன்னைக்கு நினைக்காம இருப்போமா? இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் அந்த ஒரு பயம், கவலை வரும். அப்ப இந்த நாள் மறுமை வரும்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம நினைக்காம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம மறுமைக்கு அல்லாஹ் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறதுலன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நாம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹும் முன்னுரிமை கொடுக்க மாட்டான். எப்போதுமே அல்லாஹ் சொல்றத நீங்க முன்னுரிமை கொடுத்தா மட்டும்தான் அல்லாஹும் நீங்க செய்யறத என்ன பண்ணுவான், உங்களுக்கு துவாக்களாகட்டும் தேவைகளாகட்டும் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை கொடுப்பான். அப்ப இந்த நாள் நீங்க மறுமைக்கான ஒரு முன்னுரிமையை கொடுங்க. அதுக்கு பிறகு இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணும், நல்ல ஆடைகளே அணிந்து கொள்ளுங்க. இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் குளிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சுத்தமா குளிச்சுட்டு பருவம் வந்த அனைவருமே என்ன பண்ணும், குளிங்க. குளிச்சுட்டு உங்கள்ட்ட இருக்கிற நல்ல ஆடைகளை அணியுங்க. முடிஞ்சா வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்க. அது இன்னும் சுண்ணத்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வாரம் முழுவதும் செய்யாத அமல்களை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். வாரம் முழுவதும் நான் 1 மணி நேரம் தான் அமல் செய்வேன், ஆனா நான் வெள்ளிக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் செய்வேன் அப்படின்னு நீங்க சொன்னா அதுதான் பெஸ்ட். ஏன்னா வெள்ளிக்கிழமை அமல்களை அதிகப்படுத்தணும், அமல்களால அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நாள் ஃபுல்லா அமல்களால அலங்கரிங்க. அப்படி அமல்களால அலங்கரிக்கும் போது என்ன அமல் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஐயும் சேர்த்து செஞ்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரப்பிகி ஃபிர்லி, அதுக்கப்புறம் வர்ஹம்னி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்களுக்கு. ரப்பிகி ஃபிர்லி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். வர்ஹம்னி அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல துவாக்களை கபூல் செய்வதற்காகவும் அவனுடைய அருளை நம்ம கேட்கிறோம். அதுக்கு பிறகு ஸலவாத் ஓதுறோம். இந்த 3 அமல்கள் தான் இந்த நாள்ல நம்ம அதிகமா செய்யணும். 1 தௌபா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவையை கேட்கணும், 3வது ஸலவாத் ஓதணும். இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த எண்ணிக்கை ஓதிட்டே இருங்க. ஓதிட்டே இருக்கிறதின் மூலமாக உங்களுக்கு இந்த நாள்ல நம்ம செய்த அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்துல போய் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றியவர்களாக பதிய வைக்கப்படுவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.